ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை நகராட்சி ஆட்டு சந்தையில் இன்று ஆடுகள் விற்பனை களை கட்டியது. சுமார் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் கடுமையான கட்டுப்பாடுகள் வியாபாரிகளிடையே புதுவிதமான யுத்தியை கையாள வைத்துள்ளது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்போது அமலில் உள்ளன. இதன்படி உரிய ஆவணங்களின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் பறக்கும் படையினரால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சியினரை விட தங்களது அன்றாட பிழைப்பிற்காக பணம் கொண்டு செல்லும் சிறு மற்றும் குறு வியாபாரிகளே இதனால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இன்று புதுக்கோட்டை சந்தையில் ஆடுகளை விற்கவும் வாங்கவும் குவிந்த வியாபாரிகள் தேர்தல் ஆணையத்தின் இந்த பறிமுதல் நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க ஒரு வினோதமான முறையை பின்பற்றியுள்ளார்கள். ஆடுகளை விற்று வரும் பெரும் தொகையை தங்களது உறவினர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் ஆளுக்கு 50,000 ரூபாய்க்கு குறைவாக பிரித்து கொடுத்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக சந்தையில் ஆடு வாங்க வந்தவர்களை விட பணத்தை பாதுகாப்பாக பிரித்து எடுத்து செல்ல வந்த அவர்களது உறவினர்களின் கூட்டம்தான் இன்று அதிகமாக காணப்பட்டது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.